தொடர்ச்சியாக நம்மளும் நாட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த வகையில் நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த பல கொலையிலையும் சரி, பல கற்பழிப்புலையும் சரி நம்ம பேசும்போது பல பேர் என்னோடய கமெண்ட்டில் வந்து சொன்னது என்னென்னா, நீ இத்தனை வருஷமாக எங்கடா இருந்த, இப்போ ஏன் வந்து பேசுகிறேன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? நான் தொடர்ச்சியாக அந்த கேள்வியில் வந்து நான் எழுப்பிட்டு தான் இருக்கேன். ஏண்டா நம்மள மாதிரி ஒரு மனுஷன், நம்மள மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அப்பா, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா, அது மாதிரி தான் தொடர்ச்சியாக பல இடத்துல வந்து பல பல கேடுகட்ட செயலில் நடக்குது. அதான் நினைக்கும் போது நம்ம வீட்டில் இந்த மாதிரி இருக்காங்களே, நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி உறவு இருக்குது, அவங்களுக்கு இது மாதிரி ஆனால் நம்ம சும்மா இருப்போமா அப்படின்ற ஒரு உணர்ச்சி உங்களுக்குலாம் இருக்கா இல்லையா? உண்மையாலுமே நீங்களாம் மனுஷங்க தானா? ஆ 5 அறிவு ஜீவன் கூட ஒற்றுமையாக இருக்குடா. நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன் என்ன ஒரு விஷயம்னா, எப்போ பேசுகிறோம் என்ன பேசுகிறோம்லாம் இல்லை. இந்த விஷயம் நம்ம பேசுகிறோம்னா எதுக்கு பேசுகிறோம்னு நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா திருவாரூரில் ஒரு பெண்ணோட கழுத்தில் கத்தியை வச்சு ஒரு 4-5 பேர் சேர்ந்து கும்பல் வந்து அவங்களோட தந்தையை வந்து கண் முன்னாடியே கத்தாமல் இரு அப்படின்னு கழுத்தில் கத்தி வச்சுட்டு அவங்க தந்தையை கண் முன்னாடி வந்து கொலை செய்கிறதெல்லாம் இது ஒரு என்ன ஒரு இது ஒரு மனித செயல். இது ஒரு மனித செயல் இது மனிதன் செஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. இது வந்து ஒரு கொடிய மிருகம். மிருகத்தை கேவலமாக சொல்ல விரும்பல. எனக்கு புரியலடா, எங்கடா போயிட்டு இருக்கீங்க? எங்கடா போச்சு உங்களோட அந்த இந்து தர்மம்? எங்கடா போச்சு உங்களோட கிறிஸ்டின் தர்மம்? எங்கடா போச்சு உங்கள் முஸ்லீம் தர்மம்? இது ஒரு தனி மனிதனை ஒரு மதத்தை இப்படி தான் அது சார்ந்தெலாம் பேசுகிறீங்க. அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து சுய ஒழுக்கம் வேணும். அது குறிப்பிட்ட மக்களுக்குன்னு தனி ஒழுக்கம் வேணும். நம்ம ஒழுக்கம் இருந்தால் தான் நாட்டோட நலன்லாம் சரியாக இருக்கும். அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டீங்க? இன்னும் ஒரு கேடுகட்ட செயல், பணத்துக்கோசரம் ஒரு உயிரை பறிக்கிறதும், ஒரு போதை வஸ்துவால் ஒரு இன்னொரு உயிரை வந்து துன்புறுத்துறதும், அவங்கள வந்து நீங்கள் கொலை செய்கிறதும், இதெல்லாம் ஏடா கிடைக்குது உங்களுக்கு? பிச்சை எடுத்து போகலாம்ல அந்த பணத்தை. அப்படி ஒரு கொலை செஞ்சு அந்த பணம் வாங்கணும், பிச்சை எடுத்து போகலாம்ல, இல்லை வேறு ஏதோ வழி செய்யலாம்ல. எனக்கு புரியல, கேவலமாக இருக்குது. எப்படி வாழ்ந்த ஒரு மனித இனம்? மனிதனுக்கு இந்த பண்புலாம் இருக்குண்டா, நம்ம அதை கட்டுப்படுத்தணும். எனக்கு புரியல சுத்தமாக. அது எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொண்ணோட முன்னாடி அவங்களோட அப்பாவை வந்து நம்ம கொலை செய்கிறது, அது எப்படி நீங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அதை வேடிக்கை பார்த்துறீங்க. சில பேர் வந்து இதுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு பக்கம் சொல்கிறதும், இன்னொரு பக்கம் அந்த பக்கம் முட்டு கொடுக்குற மாதிரி 4 நாள் தான் ஆகுது, 10 நாள் தான் ஆகுது, 20 நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரியும். இது நம்ம பேசி என்னதான் ஆக போகுது? நான் தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருக்கேன். பேசி என்னடா ஆக போகுதுன்னா எனக்கு புரியல. கேளுங்கடா நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இதுக்கு நீதி ஒன்று வாங்கி கொடுங்கடா. இதுமாதிரி தொடர்ச்சியாக நடக்கக்கூடாதுடா. இது வந்து அப்படி இல்லைடா. மனித நேயம்னு ஒன்று இருக்குது. நம்ம படிக்கிறோம்.